சமீபத்தில் நான் செல்லுமணி சாருக்கு மேனேஜர், பிஆர்ஓ, டிரைவர் ஆகிட்டேன். நான் அவராட்டுக்கு ஒரு படத்தில் கமிட் ஆகிறாரு. நான் வந்து ஆடியன்ஸ் வந்துன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி தேவானி மேடம் ஹீரோனா பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. பெப்சிக்கு நான் மதியம் போயிட்டேன். ஒரு குரூப்பாக வருது. இந்த எலெக்ஷன் அந்த கூட்டணி பேசுகிற மாதிரி என்னென்ன ஒரு குரூப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. இவரே எங்கே கமிட் ஆகுங்கிறதே மறந்துடுறாரு முதல்ல அந்த டென்ஷனில். அப்போ கூட இருந்து சரி தேவன் மேடம் ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க அப்படி மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் கூடவே அவர் வீட்டுக்கு போய் அங்கேருந்து நேராக கூட்டிகிட்டு இங்கேருந்து விட்டாச்சு. மேடம் ஆமாம், இப்போ வந்து நான் வந்து இந்த படத்தில் பிஆர்ஓ பேர் போடுங்க கொஞ்சம். அண்ணன் சீமான் அவர்கள். ஆமாம், கொஞ்ச காலமாக அவரை கருப்பு சட்டையிலே பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, என்னடா அண்ணன் கருப்பு சட்டையே போட்டுக்கிருக்காரு அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் வெள்ளைக்கு மாறி இருக்கார். வெள்ளையில் மாறி இருக்கார். கருப்பு சட்டையில் பார்த்த விட வெள்ளை சட்டையில் அண்ணன் அழகாக இருக்கீங்கண்ணே, இப்போ கலையாக இருக்கீங்கண்ணே. நீங்கள் கருப்பு சட்டையை தவிர நீ வெள்ளையை போடுங்க, மஞ்சளை போடுங்க, பச்சையை போடுங்க, சிவப்பை போடுங்க, கருப்பை மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகலை. நீங்கள் பிங்க் கலர் போடுங்க, காய் போடணும்னா பிங்க் கலர் போடுங்க. இல்லை தேசிய கொடியில் மேலே ஒரு பச்சை வெள்ளை தொண்ணூறு கலர் இருக்குல்ல, அதை போட்டுருங்க. ஆமாம், இந்த கருப்பை மட்டும் ஏன்னா கொஞ்சம் டல் அடிக்குது உங்களுக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கண்ணே, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. அப்புறம் ஆனால் இங்கே அதிகமாகலாம் சொன்னார், ஆனால் நிறைய பணிகள் இருக்கும், டென்ஷனாக இருப்பார். இன்றைக்கி அரசியல்வாதிலேயே ரொம்ப கூலாக இருக்கவர் அண்ணன் தான். அரசியல் தலைவர்களையே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அவராக ஜாலியாக இருக்கார். ஏன்னா இந்த தேர்வு வர நேரத்தில் இந்த கூட்டணி தேவைப்படுதில்ல, அவங்க டென்ஷன் ஆவாங்க. அவனை பிடிப்புமா, இவரை பிடிப்புமா, இந்த கட்சி ஆளை பிடிச்சா இந்த ஓட்டு வந்துடும், ஓட்டு கணக்கெலாம் போட்டு மண்டை பிச்சு அவ்வளோ நடக்கும், டென்ஷன் இருக்கும். தமிழ்நாட்டிலேயே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆள் அண்ணன் சீமான் தான். ஏன்னா அவர் கூட்டத்துக்கு கவலையே போகிறதில்ல. நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன், எனக்குன்னு டென்ஷன். அதனால் அண்ணன் டென்ஷனாக இருப்பார், பரவாயில்லாம் இங்கே பில்டப் பண்ணாதீங்கண்ணே, அதிகமானண்ணே. அவர் அண்ணன் ரிலாக்ஸாக இருக்கார். இங்கே அவருக்கு ரிலாக்ஸ் ஆகிற ஒரே இடம் நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான். ஏற்கனவே ஒரு நம்ம தங்கர் பச்சன் ஆர்டிஃபிஸ்க்கு வந்தீங்க, வீடியோலாம் பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கத்தல வீரம், இந்த உணர்ச்சி அதெல்லாம் இல்லாமல் என்ன ஜாலி. இளையராஜா சார் பாட்டை பாடி 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 அது கேட்கும்போது அவங்களுக்கு ரிலீஃபாக இருக்குது. அப்போ அவருக்கு எவ்வளோ ரிலீஃபாக வந்திருக்கும். அதனால் நீங்கள் அடிக்கடி வாங்க, இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு எனர்ஜி ஏற்றிக்குங்க. இங்கே என்ன தான் நீங்கள் அரசியல் பண்ணால் கூட சினிமா தான் உங்களுடைய தாய் வீடு. அது மாதிரி அண்ணன் அது மறக்காமல் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தேவயானி மேடம், அவங்க சொல்லணும்னா இப்போ நடிகையிலே அவங்க தான் ஒரு சகலகலா வள்ளி. ஏகப்பட்டதில் போயிருக்காங்க. அப்படியே நடித்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் டீச்சராக இருந்தாங்க. இது சம்பளத்துக்கு இல்லை, ஆத்ம திருப்திக்கு. நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கணும், அது ஒரு திருப்தி. அங்கே இருந்தாங்க, ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பரவாயில்ல. இயக்க சங்கத்தில் உறுப்பினர் ஆகாமல் டேரக்ட் பண்ணிட்டாங்க. நானும் சரி படம் பண்ணிட்டாங்க. நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன், சீக்கிரம் நீங்கள் உறுப்பினர் ஆயிடணும். ஏன்னா எங்கள் இயக்க சங்கத்தில் பெண் உறுப்பினர் கம்மியாக இருக்காங்க. ஆமாம், அதனால் நீங்கள் வந்துடணும். அவங்க பாருங்கள், கைக்குட்டை ராணின்னு ஒரு படம் பண்ணாங்க, குறும்படம். டக்குன்னு பண்ணிடல, அதையும் முறையாக பண்ணணும்னு டேரக்ஷன் கோர்ஸ் படிச்சுட்டு பண்ணுறாங்க. இதில் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இப்போலாம் 10 படம் நடித்தாலே டேரக்ஷன் கற்றுக்கலாம். இப்போது நடிகர்லாம் 4 படம் பண்ணிவிட்டு டேரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க யாரும் 50 எத்தனை படம் மேடம்? 50 படமா நடித்தது இது வரைக்கும்? ராஜகுமார் சார் கணக்கு சொல்லுங்கள் சார். ஓகே, இப்போ 99. சூப்பர். இதுக்கு தான் புருஷன் கரெக்டாக இருக்கிறதுல ராஜகுமார் சார் கரெக்டாக கணக்கு வச்சுருக்காரு. ஆமாம். ஓகே. அது அது குருதட்சணை. இது குருதட்சணை வந்து 100 படம் மேடம் அங்கே பண்ணிடுங்க. என்னன்னா
100 கூட பண்ணிட்டாங்க. இதுவே டேரக்ஷன் பண்ணுறதுக்கான அனுபவம் வந்திருக்கும், பண்ணலை. வீட்லேயே ஒரு டேரக்டர் இருக்கார், அவர்கிட்ட டேரக்ஷன் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அங்கே உஷாராயிட்டாங்க, வேணாம் உஷாராயிட்டாங்க. நம்ம முறையாக டேரக்ஷன் கோர்ஸ் படித்து கரெக்டான படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு இங்கே பிரசாத் லேப்லேயே டேரக்ஷன் கோர்ஸ் படித்து சர்டிஃபிகேட் வாங்குறப்போ நான் அந்த கண்குள்ளே காட்சி நானும் பார்த்தேன். அந்த சில கொடுப்பு நம்மளுக்கு இருக்கும்ல, வீட்டுக்கூட பார்க்கல. ராஜகுமார் சார் நாங்கள் இருந்தோம் இங்கே, என்ன ரசிகர் நாங்கள் அங்கே. ஆமாம், அதனால் அவங்க டேரக்டர் ஆகியிருக்காங்க. அண்ணா மறைக்காதீங்கண்ணே, நான் வரும்போது பிரச்சனையே வரும். இங்கே பார்த்தாலும் எப்போ பாரு நம்மளுக்கு ஒரு ராசி அது. ஆமாம், அப்போ தான் குறுக்கு போவாங்க, கை மேலே தூக்குவாங்க. ஓகே ஓகே. இந்த யாரும் சொன்னாங்க, நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போவோம், நடிக்கிற கதாநாயகியில் வரமாட்டாங்க, சம்பளம் வாங்குற அவங்க வரமாட்டாங்க, சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் வருவோம். இது எங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி போச்சு, குலத்தொழில் மாதிரி போச்சு. ஆனால் இன்றைக்கி தேவயானி மேடம் இந்த பற்றி நடிச்சிருக்காங்க. அவங்க ஃபங்க்ஷனுக்கு வரலாம், பேசலாம், சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இதில் பாதி விஐபிகளுக்கு அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்க வரவழைச்சிருக்காங்க. காலையில் முதல் போனேன், அவங்க போனது எனக்கு, சார் மறந்துடாதீங்க சார். ஓகே, செல்மணி சார் வராரு, அவங்க வராங்க. ஓகே, அங்கே நான் வாக்கு கொடுத்துறேன் சார், நான் கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டு. அதான் நான் பெப்சிக்கு வந்தது. அதனால் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதோட ஒதுங்கிறாமல் அவள் இன்வால்மெண்ட்டு, இந்த இன்வால்மெண்ட் இருந்தாலே இந்த 100 மேடம் நீங்கள் 200 தாண்டிடுவீங்க. தொழில் இன்வால்மெண்ட் இருந்தாலும் எல்லாம் கண்டிப்பாக சாதிக்கலாம், அது வேணும். அப்புறம் இந்த படம் நிழற்குடை, இது ஒரு சாதாரண திரைப்படம் அப்படின்னு கலந்து போக முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான படம், மிக தேவையான படம். பேரண்ட்ஸுக்கு குழந்தைய வளர்த்துவது வேறு, குழந்தை வளர்ப்பு வேறு. பணக்காரர் இருப்பாங்க, கோடீஸ்வரர் இருப்பாங்க, அவங்க ஈஸியாக குழந்தைய வளர்த்துக்குவாங்க, படிக்க வைப்பாங்க, லட்சக்கணக்கில் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பாங்க, தனியாக பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை பெரிய வேலைக்கு பெரிய அமௌண்ட்டு லஞ்சமாக கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் குழந்தைய வளர்த்து வர்றது. வளர்ப்புங்கிறது என்ன, அது இருக்கா இன்னைக்கு? வளர்ப்பே இல்லை இன்னைக்கு. அதை சொல்கிறதான் இந்த நிழற்குடை. குழந்தைய பெற்றா மட்டும் பத்தாது, வளர்க்கணும், நம்மளை சார்ந்துக்கணும் குழந்தை. அதை விளையாடி அது மலரில் ரசிக்கிற நேரத்தில் எங்கே இருக்குதுமா, அது ப்ளே ஸ்கூலில் இருக்குது. ப்ளே ஸ்கூலில் விட்டுற முடியும், காலைல விட்டு மதியம் தான் வருது. எங்கே பேரண்ட்ஸ் இதுக்கு? அதுக்கு வரும்போது ஸ்கூலுக்கு போயிட்டா படிப்பு காலைல போடுறது, சாயந்தரம் தான் வர்றது. இப்போ நைட்டு வர நிறைய ஹோம்ஒர்க், இப்போ நிறைய பாரம், கல்வி பாரம். இங்கே குழந்தைகிட்ட பேரண்ட்ஸு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இப்போ இல்லை. இப்போது இதுதான் இந்த படம் சொல்லுது. குழந்தைய வளர்த்துவது வேறு, வளர்க்குறது வளர்க்கணும்னா வளர்க்குறது என்ன, குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்குங்கிறாங்களே, என்ன சொல்கிறாங்க, அப்பா குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்குன்னா அந்த தாய் தப்புன்னு பொறுப்பாக ஒழுக்கமாக நல்லபடியாக குழந்தை வளர்த்துக்கான்னு அர்த்தம். அது ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கு வரணும். இது ஒரு ஷாட்டு, அந்த குழந்தைய குளிக்க வைப்பாங்க, குளிக்க வச்சு துண்டை கட்ட போது அது அவசரப்படும். அந்த குழந்தை பெண் குழந்தை அந்த ஜட்டியை கட்ட போகும், நோ அப்படின்னு துண்டை கட்டுவாங்க. அதுதான் வளர்ப்பு. டக்குன்னு ஜட்டி குழந்தை கட்டக்கூடாது. அப்போ பதில் போய் அந்த துண்டை கட்டுவாங்க. இது ஒவ்வொரு விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பேரண்ட்ஸ் குழந்தை நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கணும். அது இன்றைக்கி இல்லை. சேர்த்துட்டா போதும், ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும், ப்ளே ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும், வெளிநாட்டு படிக்க அனுப்பி வச்சுட்டா போதும். அரவணைங்க, அன்பை காட்டணும். இந்த நல்ல விஷயத்தை இன்றைக்கி அது இல்லைங்கிறத இன்றைக்கி இல்லை, அது சுத்தமாக நிறையா இடத்த காணாமல் போச்சு. இது நம்ம வளர்ப்புங்கிறது நமக்கு இல்லை, அதோட லைஃபுக்கு, அதோட வாழ்க்கைக்கு. நீங்கள் ஒழுங்காக எடுத்தால் தான் அது நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா எதுவுமே அது பேச தெரியாது, இது தப்புலாம் தெரியாது, எந்த ஒரு குற்றம்லாம் பேச தெரியாது. அப்படி வளர்ந்துருங்க. அதை சொல்ல தான் இந்த நிழற்குடை. நல்ல படம் இது, மக்களுக்கு வேண்டிய படம் இது.
இப்போ தேவையான படம். இந்த படத்துக்கு மக்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல கதையும் சில படங்கள்லாம் ஓடுது. அதுக்கு உண்மையிலே இன்னைக்கு போல் மீடியாக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் சப்போர்ட்டில் நிறைய படங்கள் இப்போ வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்தையும் வெற்றியாக்குங்கள். மக்களாகிய அனைவரும் தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை வெற்றி அடைய. நன்றி, வணக்கம்.